புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்கப்பட்டியில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏரியில் சாய்ந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பங்களால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ். பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோதண்டபுரம் ஊராட்சியில் உள்ள குறுக்கப்பட்டியில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குறுக்க ஏரி உள்ளது. இந்த ஏரியின் மூலம் அப்பகுதி விவசாயிகள் அனைவரும் இதில் விவசாயம் செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி இந்த குறுக்க ஏரியை பொதுமக்கள் குளிக்க, கால்நடைகளை வளர்க்க பயன்படுத்தி வருகின்றனர். அவ்வப்போது தற்போது பெய்து வரும் மழை காரணமாக பாதி அளவுக்கு தண்ணீர் ஏரியில் நிரம்பி உள்ளது. இந்த ஏரியின் வழியாக விவசாய கிணறுகள் வீடுகளுக்கு மின்கம்பம் மூலம் மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. இதற்கு பயன்படுத்தப்படும் ஏரியின் நடுப்பகுதியில் மின்கம்பங்கள் ஊன்றப்பட்டுள்ள 5 மின்கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக இதே நிலை நீடித்து வரும் நிலையில் இது தொடர்பாக அப்போது மக்கள் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் மீண்டும் மழை பெய்ய தொடங்கினால் நீர்மட்டம் அதிகரிக்கும் போது விபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும், பொதுமக்கள் கால்நடைகள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஏரியில் மின்கம்பங்கள் சாய்ந்தால் மின்சாரம் தாக்கி பெரும் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதாகவும், இதனை தடுக்க மின்வாரியத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மின்சாரம் தாக்கி எத்தனையோ விபத்துகள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரிந்து விபத்து ஏற்படக்கூடிய வகையில் உள்ள மின்கம்பங்களை மின்வாரிய அதிகாரிகள் சீரமையாமல் அலட்சியமாக இருப்பது வேதனை அளிப்பதாகவும் அப்போது மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.